வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தரலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். ஓகே. நம்ம நேத்தைக்கு வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்? இது ஒரு ஜோனா சொல்லியிருந்தோம். இந்த 25,800ல இருந்து 25,670 அப்படிங்கிறது ஒரு ஜோன். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த சைடு மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ நேத்தைக்கு அந்த மூமெண்டத்தை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை டவுன் சைட்ல பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரேக் பண்ணி வந்திருக்கு. நீங்க நேத்தையோட வீடியோல செக் பண்ணி பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இதுல டெலகிராம்லயும் லைவ் அப்டேட்லயும் இதைத்தான் ரேஞ்சா கொடுத்துருந்தோம். அப்சைட்ல இந்த 800 இருக்குல்ல, இதை பிரேக் பண்ண பட்சத்துல இது வரைக்கும் போகலாம். 25,000 இதுக்கு மேல வரணும், வந்தா மட்டும்தான் அப்சைடுங்கிறதையும், டவுன் சைட்ல நமக்கு டார்கெட் இதுல இருந்து இதை பிரேக் பண்ணி வரும் பட்சத்துல 25,590 25,515 இன்னையோட ஃபர்ஸ்டும் செகண்டும் லெவல் டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ அதை தான் மறுபடியும் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி டார்கெட் கிட்ட வரைக்குமே வந்துருந்துச்சு. மறுபடியும் அதே ரேஞ்சை அந்த சப்போர்ட் இருக்குல்ல, பிரேக் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகி அதை ரீடெஸ்ட் பண்றதுக்காக மேல போயிருந்துச்சு. ஓகே. ஸோ ஒருவேளை இதுக்கு மேல பிரேக் பண்ணி போனா கூட இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே நிஃப்டி அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கரெக்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் இன்னைக்கு வந்துருக்கு. 25,590 நம்ம எங்க எதிர்பார்த்தோமோ ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் இதுதான் வச்சிருந்தோம். அது வரைக்கும் பர்ஃபெக்டா வந்திருக்கு. அதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்மளோட செகண்ட் லெவல் டார்கெட் வந்து ரீச் ஆகல. ஓகே. ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட லெவலா இருக்கு. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட் அப்டேட் வேணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து டெலிகிராம்ல கிடைக்கும். ப்ளஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து டைரக்டா ரீச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஜோன்ல இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பர்ஃபெக்டா வந்து இது வரைக்கும் கரெக்டா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்த மார்க்கெட்டு பிரேக் பண்ணி இது வரைக்கும் வந்த மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜோன் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப தான் பார்க்க முடியுது. அப்படிதானே? இதுல ஒரு சப்போர்ட் இருக்கிறனால அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுவும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பிரேக் பண்ணி மேல போகாது அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். ஓகே. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதை பிரேக் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுலயே இதே ரேஞ்சிலே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும் பட்சத்துல மறுபடியும் மேல போய் இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணலாம். 25,670 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ரிஜெக்ஷன் எடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் இதே இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் லெவலே மறுபடியும் டார்கெட்டா இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரணும். பிளஸ் அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்த லெவலா இன்னையோட செகண்ட் லெவல் இருக்குல்ல, அதே தான் நாளைக்கு செகண்ட் லெவல் ஆக்ட் ஆக போகுது. 25,515 வரைக்கும் வரணும். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல மார்க்கெட் நாளைக்கு 25,430 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நாளையோட டைரக்ஷனா இருக்கும். அப்படி மேக்ஸிமம் இதுதான் நாளையோட டைரக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இதுல இருந்து அப்படியே போய் இதுல இருந்து டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும். ஒருவேளை நிஃப்டி இந்த ரேஞ்சு கிட்ட டைரக்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் இதுகிட்டே ஓப்பன் ஆகும் பட்சத்துல இது வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரணும். ஓகே. கீழே வரணும். எப்படி பார்த்தாலும் நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கணும். ஓகே. ஸோ அதனால நாளைக்கு வந்து நம்ம டவுன் சைடு ஏதாவது ட்ரை பண்ணோம்னா இதை ஒரு எஸ்எலா வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் க்ளோஸா தான் இருக்கு, நம்ம க்ளோஸா இருக்கு, ஒரு எஸ்எலா வச்சுக்கலாம். ஒரு சேஃபான எஸ்எல் வேணும்னா ஒரு இந்த ரேஞ்ச் இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா ஒருவேளை இது நிஃப்டி இதுக்குள்ள வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி உள்ள ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேக்ஸிமம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 25,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது மறுபடியும் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த வரைக்கும் போனாலும் இதுல இருந்து ரெஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் கீழே வரணும். ஓகே. இப்படிதான் வரணும். ஓகே. ஸோ 2 லெவல் இருக்கு எஸ்எல் ஆக்ட் பண்றது. இது ஒரு ரேஞ்சு 25,670ங்கிறது. இதையும் தாண்டி மேல போச்சுன்னா இது சைட்வேஸ்ல போய் இது வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் மேக்ஸிமம் போகும் 25,800 வரைக்கும் போகும். ஸோ 800 வரைக்கும் மார்க்கெட் மேல போனாலும் கூட நம்மளோட வியூ இப்போதைக்கு பியரிஷா தான் இருக்கு. ஓகே. இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வரலாம். நம்ம வியூ புல்லிஷா மாறணும், தொடர்ந்து அப் ட்ரெண்ட் வரணும்னா இதை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த டார்கெட்டா 26,050 எதிர்பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் லெவல்லாம் என்னன்னா, இது ஒரு ரேஞ்ச் 25,670 இதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த டார்கெட் டைரக்டா 25,430. ஓகே. ஒருவேளை இந்த எஸ்எல்ல பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா இது வரைக்கும் போகலாம். 25,800 வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஓகே. அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன நடக்குன்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணா மட்டும்தான் நம்ம அப்சைடு எதிர்பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கிறது டவுன் சைட்ல தான் பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போய் இப்படி கரெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரணும். 25,430 வரைக்கும் நம்ம நாளைக்கு
டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ லைவ் மார்க்கெட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்துல அதையும் லைவ் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.